ஹாய். ஸோ போன வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் வந்து இஐசி அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இஐசி அனாலிசிஸ் அப்படின்னா எக்கனாமிக் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து கம்பெனி அனாலிசிஸ். ஸோ போன வீடியோவில் எக்கனாமிக் அனாலிசிஸ்னால் என்ன சொல்லிட்டு டெப்த்தாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐசி, அதாவது இண்டஸ்ட்ரி அண்ட் கம்பெனி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்குள்ள கண்டென்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆஃப்டர் எக்கனாமிக் க்ரோத், ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அதை வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் வந்து ஜிடிபி, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ஸோ இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஆனுவல் க்ரோத் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஃப்யூச்சர் அவுட்லுக், ஸோ ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இண்டஸ்ட்ரின்னு எடுத்து வரும்போது வந்து டோட்டலாக ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் அப்படின்னாலே ஒரு அப்போ தான் வந்து ஒரு எக்கனாமிக் ஒரு இது ஒரு சொசைட்டிக்குள்ளே வராங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்னு வரும்போது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ரீச் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து கம்மி லெவலே ரீச் ஆகும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிட்டு ஒன்றுனா வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸோ பப்ளிக் கிட்ட அவங்க ப்ராடக்ட்டை வந்து ரீச் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸோ அவங்க அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த டைமில் இப்போ வந்து இந்த டைமில் வந்து ரீச் ஆகணும் சொல்லி ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றா வந்து ப்ராடக்ட் ரீச் பண்ணணும், எப்படி ரீச் ஆகுது, ஸோ வந்து எப்படி பப்ளிக் ரியாக்ட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி போயிட்டு இருக்கனால ஸோ இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ இந்த ஸ்டேபிளாக அவங்க செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு வந்து ஒரு வந்து 5 to 10 years வரைக்கும் அவங்களுக்கு ஆகும். ஸோ இதான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வரும்போது வந்து அவங்களும் வந்து ப்ராஃபிட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஸோ பப்ளிக் கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கிறதுனால ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு மினிமம் ஒரு 5 to 10 years கிட்ட ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து க்ரோத் ஸ்டேஜ். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து ஒரு 5 to 10 years கிட்ட எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு இதுதான் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பப்ளிக் கிட்ட போயிட்டு இது ஓரளவு ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக்கை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜோட இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பப்ளிக் சைடில். ஸோ வந்து பப்ளிக் என்ன பண்ணாங்கன்னா ஸோ வந்து அதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரோத் ஸ்டேஜில் அதோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து க்ரோத் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டு ஸோ பப்ளிக் கிட்ட போயிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்டு ஸோ பப்ளிக்கும் அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 years கழிச்சு ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் பேர் வாங்கிட்டு சொல்லி பப்ளிக்கும் நம்பி வாங்க வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் க்ரோத் ஸ்டேஜ். ஸோ வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து கன்சாலிடேஷன் ஸ்டேஜ். ஸோ வந்து பலப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் ஸோ நியர்பை கம்பெனிஸ் அவங்க சம்மந்தப்பட்ட நியர்பை கம்பெனிஸ்லாம் வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் ஷேர், அதோட இந்த பவர் ஆஃப் மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ பக்கத்தில் உள்ள கம்பெனிஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்படி டைப் பண்ணும்போது ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து இன்னும் வெல் டிஃபைன்டாக ரீச் ஆகும், மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஸோ மக்களும் நம்பி வாங்குவாங்க, ஓகே இந்த கம்பெனிக்குள்ளே டைப் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்பி வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ். ஸோ வந்து இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது கொஞ்சம் டைப் பண்ணி கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணனால இன்னும் வந்து ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த விதமான இண்டஸ்ட்ரீஸில் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் தாண்டி வரும்போது வந்து நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ். ஸோ மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு செர்டன் லெவலில் வந்து அவங்க போயிட்டாங்க.
எப்படின்னா ஓகே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்கனாமிக் க்ரோத் இப்படி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நாளைக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் மக்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் தான் நம்ம வந்து இப்படி அணுகணும் சொல்லி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம இது பண்ணால் இது நடக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சு தான் ஒரு லெவல் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஸ்டேபிளாக அப்படியே ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. டாட்டா, ஸோ ரிலையன்ஸ், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு கண்டிஷனில் ஒரு நிலைமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு நிலையில் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ அடுத்து வந்து 5th ஸ்டேஜ் வந்து டிக்ளைன் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ டிக்ளைன் ஸ்டேஜ்னால் ஸோ நல்ல பீக் போயிட்டு ஸோ அப்புறம் வந்து ப்ராடக்டோட மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சமாக கம்மியாகி ஸோ அந்த கம்பெனி வேல்யூ இண்டஸ்ட்ரீஸ் வேல்யூ எல்லாமே கம்மியாகி ஸோ மறுபடியும் வந்து டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இதான் வந்து டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ ஓரளவு பீக்காக போயிட்டு அப்புறம் வந்து அந்த ப்ராடக்டோட மதிப்பு வந்து நம்ம மக்கள்கிட்ட கம்மியாகும் போது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட மதிப்பும் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ வந்து இப்படி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேஜஸில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years தான் ஆகுது அப்படின்னா ஓகே இதான் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்குது போல். ஸோ 15 years ஆகுதுன்னா ஓகே இப்போ தான் வந்து க்ரோத் ஸ்டேஜுக்கு அட்டைன் ஆகிட்டு இருக்குது போல் சொல்லிட்டு இப்படி தான் வந்து ஸ்டேஜ் வைஸாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ வந்து இதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கிட்ட நீ அனலைஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒன்று எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். ஸோ இந்த பாயிண்டில் எண்ட் பாயிண்டில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் க்ரோத் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லி இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்காகவே மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரை போயிட்டீங்கன்னா மேபி அடுத்து வந்து டிக்ளைன் ஸ்டேஜில் வந்து மேபி கொஞ்சம் டவுன் ஆகலாம். ஸோ அதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அணுகும் போது ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அப்புறம் க்ரோத்து மெச்சூரிட்டி ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்வெஸ்டரோட அட்வைசஸ் இது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒரு அனலைஸ் பண்ணும்போது ஸோ எந்த ஸ்டேஜஸில் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து காம்படிஷன்லாம் எப்படி இருக்குது. ஸோ வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கும்போது இது ரெண்டுக்கில் காம்படிஷன் எப்படி இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட் ஷேரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து நல்ல ப்ராடக்ட் மூவ்மெண்ட் இருக்கும், பப்ளிக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் இருக்கனால ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக ஒரு காம்படிஷன் லெவல் கம்மியாக இருக்கும்போது ஸோ இப்போ கம்மியாக இருக்குல்ல ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்வர்டைஸிங் பண்ணுறதுக்காக ஃபுல் பணத்தையும் நம்ம அதுலேயும் போட்டாங்கன்னா ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டி கம்மியாகி ஸோ ப்ராஃபிட்டும் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் வச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பெர்மனன்ஸ். ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு சொசைட்டிக்குள்ளே எப்படி ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ், டாட்டாலாம் ஒரு ஸ்டேபிளாக அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து எக்கனாமிக் மோட் வந்து நல்லா இருக்கனால ஸ்டேபிளாக அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு பெர்மனெண்ட்டான சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்து தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி கனெக்ஷன் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம டாட்டா, இப்போ டெக் மஹிந்திரா, ரிலையன்ஸ் வந்து ஸோ நல்ல க்ரோத் இருக்கனால தான் ஸோ கவர்மெண்ட்டும் அந்த நம்ம ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஸோ அந்த கவர்மெண்டோட லிங்க்கும் வந்து நல்லாயிருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியோட லிங்க் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் லெவல் ஸோ இப்படிலாம் என்ன ஸ்டேஜஸில் இருக்குது ஸோ இப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா இண்டஸ்ட்ரி அனலைசிஸ். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் அனலைசிஸ் பார்த்தோம். ஸோ அந்த பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ இண்டஸ்ட்ரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் இருக்குது, ஸோ எப்படி வந்து அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறது தான் இந்த இண்டஸ்ட்ரி அனலைசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி அனலைசிஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்னா என்ன பார்த்துட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு டாப் டவுன் அப்ரோச் மாதிரி கொண்டு வந்து எக்கனாமிக் அனலைசிஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அப்புறம் வந்து கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தா அடுத்த கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து எந்த இண்டஸ்ட்ரின்னு பெஸ்ட்டு பார்த்துட்டு ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே எந்த கம்பெனி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பெனின்னு எடுத்துக்கும் போது 2 விதமான ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து தீர்மானிக்கலாம். எப்போனா குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்ட்னா ஸோ அந்த பேர்லேயே இருக்குது குவாலிட்டி. ஸோ வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சர் வந்து இன்னொரு டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க கேட்குறாங்க. நல்லா படிக்கிறான், நல்லா வந்து டிசிப்ளினான பையன், ஸோ வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான் சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க குவாலிட்டியை ஸோ வந்து நாளைக்கு அந்த டேட்டாலாம் தெரியாது. ஸோ எப்படி படிக்கிறான், எவ்வளோ மார்க்கு, அந்த டேட்டாலாம் தெரியாது, உங்கள் குவாலிட்டி மட்டும் தெரியும். ஓகே நல்லா படிக்கிறான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியை மட்டும் பேசுவாங்களே, குவாலிட்டி எப்படி, இந்த கம்பெனியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
நம்ம ஒன்றுமே அனலைஸ் பண்ணாமலே நம்ம டாட்டா அனலைஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த கம்பெனியோட குவாலிட்டி வந்து தெரியும், அப்படி தானே? ஸோ வந்து எனக்கு அந்த கம்பெனியோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த அந்த பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் வந்து அதை ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்க்காமலே வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த குவாலிட்டி. ஸோ வந்து இந்த குவாலிட்டி வச்சு தான் ஒரு கம்பெனியை வந்து நம்ம தீர்மானிக்கணும். ஸோ எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் மோட் சொல்லுவாங்க, அதாவது மிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ எக்கனாமிக் மோட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து கம்பெனியோட குவாலிட்டிலாம் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து டாட்டா அப்புறம் ரிலையன்ஸ் சொல்லி இந்த மாதிரி அதோட ஒரு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்குது, அதோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காமலே நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது தான் வந்துட்டு அந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் பார்க்குறது தான் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு அந்த பையன் எப்படி படிக்கிறான், நல்லா படிக்கிறான் சொல்லிட்டு, நல்லா படிக்கிறான், நல்ல டிசிப்ளினாக இருக்க சொல்லிட்டு, இது வந்து குவாலிட்டேட்டிவாக ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ இது வந்து ரிப்போர்ட் வைஸாக, ஸோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 monthsக்கு வந்து இந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், ஸோ 100%க்கு எவ்வளோ % வந்து இப்போ இருக்குது சொல்லி ரிப்போர்ட் வைஸாக பார்த்து, ஓகே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ நல்லா படிக்கிற பையன் சொல்லி ஒரு 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 கண்டிஷனுக்கு வரும், இல்லை மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி டிபெண்டன்ஸ் அப்படி அதோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து எவ்வளோ டேட்டா வைஸாக பார்க்குறது தான் இந்த குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ். ஸோ போன வருஷத்தில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக இது வந்திருக்கு, ஸோ இந்த வருஷம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, ஸோ அப்புறம் வந்து கேஷ் எவ்வளோ ஹேண்டில் வந்து எவ்வளோ கேஷ் இருக்குது, அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து இப்போ டேட்டா வைஸாக பார்க்குறது தான் இந்த குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கும் போது குவாலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ், ஸோ இந்த 2 மூலமாக தான் ஒரு கம்பெனி வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் வந்து இது முடியல, இது வந்து கம்பெனி அனலைஸ் தான் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஸோ குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் கீழே நிறைய வருது. ஸோ ரிப்போர்ட் வைஸாக வரும், ஆனுவல் ரிப்போர்ட், பேலன்ஸ் ஷீட் நிறைய இருக்குது. ஸோ அது ஃபர்தர் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் சரி, அதுக்கு முந்தின வீடியோவும் சரி, EIC அனலைசிஸ் அப்படிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எக்கனாமிக் அனலைசிஸ், ஐனா இண்டஸ்ட்ரி, அப்புறம் சின்னா கம்பெனி அனலைசிஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் அண்ட் கம்பெனி அனலைசிஸ் தான் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஓவரால் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ எப்படின்னா, ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை வந்து எப்படின்னு பார்த்தீங்க. ஸோ இந்த எக்கனாமிக் வந்து எந்த பேண்டமிக் அப்படி வந்து சுச்சுவேஷனும் இல்லை, ஒரு சீரான நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது மெட்ரோ கட்டிட்டுருக்காங்க, அப்புறம் பாலங்களுக்கு மேம்பாலங்கள்லாம் கட்டிட்டுருக்காங்க, அப்புறம் வந்து பில்டிங்ஸ் நிறைய கட்டுறாங்க. ஸோ புது கம்பெனிலாம் வரனால பில்டிங்ஸ் நிறைய கட்டுறதுனால ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஒரு ஐடியா வருது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து என்ன இண்டஸ்ட்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கும் போது ஓகே நீங்கள் எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு பார்த்துறீங்க, அப்போது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது நல்லா இருக்குன்னு பார்த்துறீங்க. ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன கம்பெனி நம்ம பார்க்கலன்னா டாடா ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறது தான் வந்து EIC அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ் மூலமாக இப்படி தான் வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக பண்ணணும். ஸோ எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து கம்பெனி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பர்டிகுலராக ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த EIC அனாலிசிஸ். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதோட அடுத்த ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு, அப்போ ஆனுவல் ரிப்போர்ட், அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து PE ரேஷியோ, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தர் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ மூலமாக போன வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு EIC அனலைசிஸ் அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன்.